வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன் அத்தியாயம் 1. மாலை நேரத்து சூரிய ஒளியில் தோட்டம் மஞ்சள் குளித்து கொண்டிருந்தது. பள்ளிக்கூடத்திலிருந்து சிறிது முன்னர் தான் சந்தியா வீடு திரும்பி இருந்தாள். வழக்கம்போல் குளியலுக்கு பின் வேறு உடுத்தி கொண்டு இரவு சாப்பாடு தயாரிக்க சமையல் அறைக்குள் புகுந்து விட்டிருந்தாள். அத்தை ஜெகதாவும் வழக்கம் போல் தோட்டத்து பூக்களில் சிலவற்றை பூக்கூடையில் சேகரித்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போக தயாராகி விட்டிருந்தாள். கூடத்து அலமாரி தட்டிலிருந்து விபூதி டப்பாவை திறந்து விரலால் தொட்டு நெற்றியில் தீற்று கொண்டபடி வாயில் பக்கம் திரும்பினவள் திடுகிட்டு போய்விட்டாள். மூடியிருந்த கேட்டுக்கு அப்பால் வெளியே தெருவில் அவர்கள் வீட்டின் முன்னால் ஒரு கார் வந்து நிற்பதை கண்டாள். அதிலிருந்து இறங்கிய மனிதன் கேட்டை திறக்க கையை நீட்டி இரும்பு தடுப்பை நீக்குவதை கண்டு அவள் நடுங்கி போனாள். சந்தியா, சாம்சனை சட்டுன்னு கட்டி போடு, யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க, உரத்த குரலில் அபாய அறிவிப்பு விடுத்தாள். தோட்டத்து கத்திரி பிஞ்சுகளை சமையல் மேடை மீது நறுக்கும் அணைக்கட்டை அருகே வைத்துவிட்டு கத்தியை கரண்டி குவியலில் தேடி கொண்டிருந்த சந்தியாவுக்கு தேல் கொட்டியது போன்ற வேதனை கலந்த அதிர்ச்சி. பின் கதவை திறந்து கொண்டு தோட்டத்துக்குள் நுழைந்தாள். அவளை கண்டதும் ஆவலோடு பாய்ந்தோடி வந்த நாயின் கழுத்து பட்டையை லாவகமாக பிடித்து சற்றென்று பின் வராந்தா தூணில் தூங்கிய சங்கிலியில் பிணைத்தாள். எகிரி குதித்து அடம் செய்த நாய்க்கு விஷயம் புரிந்துவிட்டது. யாரோ வேண்டப்படாதவன் வந்து கொண்டிருக்கிறான். வாசனை ஏறி மூக்கை சுருக்கி கொண்டு கண்களில் கோபம் திரிக்க அடிப்பட்கள் லேசாக தெரிய உரும தொடங்கியது. பின்னர் கேட்டை திறக்கும் சப்தம் கேட்டதும் வீடே கிடுகிடுக்கும் வண்ணம் தலையை உயர்த்தி கொண்டு குறைக்க ஆரம்பித்து விட்டது. கேட்டை திறந்து கொண்டு ஓர் அடி உள்ளே காலை வைத்த பட்டு கரை வேஷ்டி மல்ஜிப்பா ஆசாமி பதறி போய்விட்டார். சுற்றுமுற்றும் பார்த்தபடி மேலே பாய ஓடி வரும் நாயை தவிர்க்க அவர் சற்றென்று கேட்டை மூடிவிட்டு வெளியே ஓட திரும்பியதை கண்ட சந்தியா தன்னுள் எழுந்த வேதனையை மறந்து கூபுக்கென்று சிரித்து விட்டாள். வாயிற்படியை தாண்டி மெல்லே இறங்கி வந்தவளை கண்டதும் தான் அந்த மனிதனுக்கு போன உயிர் திரும்பியது போன்றதொரு தெம்பு ஏற்பட்டது. நாய் நாய் பேச முடியாத குழப்பத்துடன் கேட்டை பிடித்து கொண்டு நின்றார். கட்டியிருக்கு, கவலைப்படாதீங்க, ஆறுதல் சொல்லிவிட்டு சந்தியா தன் கண்களால் அவரை ஆய்வு செய்து கொண்டிருந்தாள். வந்தவருக்கு 50 வயதுக்கு மேல் கூடிவிட்டது என்று கன்னத்தில் கீழே மடிந்து தொங்கிய சதையும் கண்களை சுற்றியிருந்த சுருக்கங்களும் விளம்பரப்படுத்தின. ஆனால் தலையில் ஒரு துளி நரை தெரியாத மனிதன் சாயத்தை நன்றாகவே ஏற்றிக்கொண்டு வந்திருந்தார். முகம் முழுவதும் பூத்து விட்டிருந்த வேர்வையில் மூக்கு கண்ணாடி இடத்திலிருந்து நழுவுவதை உணர்ந்த மனிதன் அதை சரி செய்ய தமது இடது கையை தூக்கிய போது பார்த்தாள். அவரது இடது கை மோதிர விரலில் சுண்டக்காய் அளவு ஒரு வைர மோதிரம் ஒளியிட்டு கொண்டிருந்தது. ஆசாமி ரொம்ப பசையுள்ள புள்ளிதான். கட்டாயப்படுத்தி காரியத்தை பணபலத்தால் சாதித்து கொண்டு விடக்கூடும். கவலையும் திகிலுமாக அவருக்கு பின்னால் தெரிந்த ஃபியட் காரை உற்று பார்த்தாள். வண்டி புதிது என்பதை வெகு தூர சவாரியினால் ஏற்பட்ட புழுதி படலத்தை தாண்டி இங்கும் அங்கும் அதன் பச்சை வண்ணம் பளிச்சிட்டு கொண்டிருந்தது. அத்தை ஜெகதா பூக்கூடையை முக்காலி மீது வைத்துவிட்டு பரபரப்பாக வெளியே வந்தாள். சந்தியாவுக்கு இப்பொழுதெல்லாம் பொறுமை என்பதே கிடையாது. சற்றென்று எரிந்து விழுகிறாள். கல்யாணமாகாத ஓர் இளம்பெண் தன்னந்தனியே வாழ நேர்ந்து விட்டது துர்பாக்கியம். அத்தையம்மாளை நம்பிக்கொண்டு காலம் முழுவதும் இருந்துவிட முடியுமா என்கிற விவேகமில்லை. மடத்தனம். படித்திருக்கிறாள், வேலை பார்க்கிறாள், குணத்தில் தங்கமானவள்தான். ஆனால் உலக அறிவு இல்லாத கிணற்று தவளை. அவளை பேச விடக்கூடாது. பலவும் எண்ணியபடி புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு வேகமாக சந்தியாவை தாண்டி கொண்டு முன் வந்து நின்றாள். வாங்க, உள்ளே வாங்க. பல நாள் பழகிய நண்பரை வரவேற்பது போல் பரிவுடன் உபசரித்தாள். குமரேசன் சொன்னார், வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. சாயங்கால வேலையில் போவது தான் நல்லது. மற்ற சமயம் இந்த அம்மா பள்ளிக்கூடத்திலே வேலையாக இருப்பாங்க. வீட்டை பற்றி எதுவும் பேசணும்னா இந்த அம்மாளிடம்தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கார். கூறிவிட்டு சந்தியாவை காலோடு தலைவரை கண்களால் அளந்தார். கோபத்தில் முகம் சிவக்க நெஞ்சு படப்படக்க விருக்கின்ற அவர் பக்கம் திரும்பினாள் சந்தியா. அத்தை முந்தி கொண்டாள். வீடு இந்த பொண்ணோட சொத்து, அவளுக்குத்தான் விற்கிற உரிமை இருக்கிறதாலே வென்று விழுங்கினாள். நான் திருச்சியிலிருந்து இதை பார்த்து தீர்மானிக்கிற நோக்கத்தோடு நேரே நானே காரை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன்.
டவுனிலே முக்தா ஜுவல்லர்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளி, தங்கம், வைரம் கவரிங்னு தனித்தனியாக 4 கடைகள் இருக்குது. எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண்கள். சின்ன பெண்ணுக்கு கல்யாணம் கூடி விட்டிருக்கிறது. குடும்பம் பெருசாகி விட்டதாலே டவுனை விட்டு இப்படி கிராம பக்கம் வந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்க ஒரு நல்ல வீடு தேவைன்னு மனதிலே பட்டது. புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன். மூச்சு விடாது பேசிக்கொண்டே அவர் இருவரையும் தாண்டி கொண்டு தோட்டத்துக்குள் வந்தார். ஆமாம், 1 ஏக்கருக்கு மேலே பூமி. வாழை, தென்னை, கொய்யா, கிச்சிலி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு குமரேசன் சொன்னாரே, உண்மைத்தான். முன்பக்கமாக தள்ளி வீட்டை கட்டிட்டு என் அண்ணன் விரிவா பின்பக்கத்து நிலத்திலே பலதும் பயிரிட்டு போயிட்டார். இப்படி வந்து பாருங்கோ. ஜெகதாஸ் பேசியபடி வந்தவரை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு சென்றாள். பின் வராந்தாவில் தொண்டை கீழே குறைத்து கொண்டிருந்த நாயை பயத்துடன் கண்ணால் பார்வையிட்டுவிட்டு திருச்சிக்காரர் பின்னால் நெடுந்தோறும் பசேல் என்று பரவி கிடந்த தோட்டத்தை பிரமிப்புடன் பார்த்தார். வாத்தியார் வேலை செய்து ஓய்வடைந்த மனிதன் என்றார் குமரேசன். அவருக்கு இப்படி தோட்டக்கலை மீது ஒரு ஆர்வமா? அடேயப்பா, இந்த பக்கம் முழுவதும் பட்டு ரோஜா, அந்த பக்கம் ஜாதி மல்லி, முல்லை, இருவாட்சி, சுவர் ஓரமாக ஒரு மகிழ மரம், அடுத்து ஒரு பூத்து குலுங்கும் செண்பக மரம், பிறகு சாமந்திப்பூ, செம்பருத்தி, போகன்வில்லா, விருட்சிப்பூ, பவளமல்லி. மனுஷன் ஒன்னையும் விட்டு வைக்கலை போலிருக்கு. வியப்புடன் வாழை, தென்னை, பலா, புலி, வேம்பு என்ற மரங்கள் மீது கண்களை ஒட்டினார். எல்லாவற்றையும் பார்வையிட்டபடி 2 பெண்களும் பின்தொடர வீட்டை ஒட்டியிருந்த கிணற்றின் அருகே வந்தார். தண்ணீர் இளநீர் போல இருக்கும். ஜெகதா அவர் கேட்கும் முன்னர் பேசினாள். இத்தனை பெரிய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்ச என்று கூறிக்கொண்டு அவர் திரும்பி பார்க்க முன் அத்தையம்மாள் குறுக்கிட்டாள். பம்பு செட் போட்டிருக்கு. ஒரு பச்சை பிள்ளை கூட தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிடலாம். ஆள் படையில்லைன்னு கவலை வேண்டாம். சொல்லிக்கொண்டே கிணற்று தண்ணீரை இறைக்கும் இயந்திரத்தை இயக்கிவிட்டாள். பெரியதொரு குழாயின் வாய் வழியே தண்ணீர் தடதடவென்று அகலமான தொட்டி போன்றதொரு அமைப்பிலே கொட்டுவதை கண்ட திருச்சிக்காரருக்கு உற்சாகம் பொங்கியது. வெயில் நாட்களிலே பாத் டப்பில் உட்கார்ந்து ஸ்நானம் பண்ணுறாப்புல இதில் உட்கார்ந்து நல்லா குளித்து முழுகலாம் போலிருக்கே. காவி பற்களை காட்டிக்கொண்டு சிரித்தார். அருகில் இருந்த சந்தியா முகம் சுருங்கி போனாள். பரிசுத்தமான நீரை கிணற்றிலிருந்து இறைத்து வெட்டியிருக்கிற வாய்க்கால் வழியே ஓட விட்டு பாத்திகளுக்கு பாய்ச்ச வேண்டும். நமக்கு குடிக்க சுத்தமான தண்ணி எத்தனை அவசியமோ அதுபோல செடி கொடிகளுக்கும் நல்ல தண்ணீர் தேவையாச்சே. சோப்பும் அழுக்குமாக இவர் உடம்பிலிருந்து ஓடும் தண்ணீரையா செடிகளுக்கு பாய்ச்சுவது? கன்றாவி. இவரிடம் வீட்டை விற்றால் மனத்துக்குள் குவிந்தபடி மெல்ல பின்னால் நடந்தாள். கிளை முழுவதும் பழங்களாக குலுங்கி கொண்டிருந்த எலுமிச்சை மரத்தருகே வந்ததும் திருச்சிக்காரர் வாயில் நீர் ஊறிவிட்டது. பரவாயில்லையே, மரம் குட்டையாக இருந்தாலும் கூடை கணக்கில் பழம் தரும் போல இருக்கே. அடப்பாவி, கண் போட்டு விட்டாயா? பற்களை கடித்து கொண்டு தன்னுள் கோபத்துடன் பொறுமினாள் சந்தியா. இந்த பழம் உன்னை பறித்து எடுத்துக்கிட்டு போய் என் மனைவிக்கிட்டே காற்றேன். அவளுக்கு எலுமிச்சை என்றால் உயிர். இது ஒன்றுக்காகவே வீட்டை உடனடியாக வாங்கணும்னு அடமுடிப்பா. சிரித்து கொண்டே அவர் கையை நீட்டியதை கண்டதும் பதற்றத்துடன் இடைமறைத்தாள் சந்தியா. எங்கள் அப்பாவுக்கு வருஷ திவசம் இன்னும் முடியலை. அவர் வச்ச மரம் இப்போத்தான் காய்ச்சிருக்கு. பழங்களை பறித்து அப்படியே இந்த ஊர் சிவன் கோவிலுக்கு அனுப்பிடுறதுன்னு வேண்டுதலை. அதனாலே உன்னை கூட தொடாதீங்க வீடுக்கென்று சொன்னாள். பித்தா பிறை சூடின்னு பாடுவாங்களே, அதனாலே இத்தனை எலுமிச்சம் பழங்களும் அந்த பெரியவருக்கு தேவைப்படுதோ? கேலியாக குத்தலாக அவர் கேட்டபோது சந்தியாவுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. கோயிலுக்கு கொடுத்தால் சிலவற்றை மட்டும் உபயோகித்து கொண்டு மீதியை சந்தையில் விற்று அந்த பணத்தை கோயில் திருப்பணிக்கு உபயோகிப்பார் தர்மகர்த்தா. எங்கள் தோட்டத்திலே முதலாக காய்கிற தேங்காய், பழங்கள், பூக்கிற பூக்கள் எல்லாத்தையும் அப்பா சிவன் கோவிலுக்கு தமது காணிக்கையாக அனுப்பிடுறது வழக்கம். அவர் இல்லாவிட்டாலும் அவர் செய்த காரியங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அப்படியா? இந்த ஊரில் சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தமோ? எங்களுக்கு சிவன் கோவிலில் எழுந்திருக்கும் அனலாடீஸ்வரரும் அபயாம்பிகையும் குலதெய்வங்கள். அருகே இங்கே ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கு. ஊரில் எல்லையோரத்தில் எல்லை காளியம்மன் கோவிலும் வாய்க்கால் கரையில் பிள்ளையார் கோவிலும் இருக்கு. அதோ தெரிகிறது பாருங்க, நீல தொடரா, அதுக்கு தோகையான குன்றுன்னு பேர்.
அதுக்கு தோகையான குன்றுன்னு பேர். இங்கிருந்து 4 மைல் தூரத்திலே இருக்குது. அதிலே முருகன் குடிக்கொண்டிருக்கிறான். தெய்வங்களுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் வீட்டுக்கு பக்கத்திலே மனுஷங்களுக்குத்தான் குறைச்சல்னு சொல்கிறீங்க. மறுபடியும் தமது காவி பற்களை காட்டி கொண்டு உரத்து சிரித்தார். அப்பாவுக்கு கூட்டம் சத்தம் இவை பிடிக்காது. அமைதியை விரும்பி ஒரு ஆசிரமம் போல் இந்த வீட்டை ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே பெரிய தோட்டத்துக்குள்ளே கட்டினார். தொண்டையை அடைத்த துயரத்தை விழுங்கி கொண்டு பேசினாள் சந்தியா. அந்த வீட்டு சுவரின் கற்களுக்கு இருந்த கனிவ உணர்வு அந்த திருச்சிக்காரரின் கண்களில் கடுகளவு ஏன் இல்லை, விந்தையாகத்தான் இருந்தது அவளுக்கு. சுற்றி கொண்டே நடுவில் தமது டிஜிட்டல் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டு அவர் தோட்டத்தின் ஒரு புறம் இருந்த மாட்டுக்கு கொட்டை அருகே வந்தார். இப்போ ஒரே ஒரு பசுவும் கண்டும் தான் இருக்குது. பசுவுக்கு செல்லக்குட்டின்னு பேர். கூப்பிட்டா நாய் போல ஓடி வரும். அத்தை பெருமையுடன் பேசியதை கேட்டு அவர் செல்லக்குட்டியை திரும்பி பார்த்தார். நாளைக்கு எத்தனை கறக்கும்? கண்ணுக்குட்டியே மாடு போல வளர்ந்து நிற்கிதே விசாரித்தார். கறவை மறுத்து போச்சு. செல்லக்குட்டிக்கு வயசாயிடுச்சு. இன்னும் ஒரு தடவை கண்ணு போட்டாலே அதிகம். வீட்டை வாங்குறவங்களுக்கு இந்த மாட்டையும் கண்ணையும் சேர்த்து தானே கொடுப்பீங்க. இதுகளை ஓட்டிக்கிட்டு பட்டணம் போய் எப்படி வச்சு காப்பாற்றுவீங்க? மேலும் கேட்டு மாட்டை எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டு தீனி போட்டு காப்பாற்ற முடியும்? இமைகளின் ஓரத்தை சுட்ட கண்ணீரை சமாளித்து கொண்டாள் சந்தியா. இந்த திருச்சிக்காரர் வீட்டை வாங்கின அடுத்த நாளே மாட்டையும் கன்றையும் அடிமாட்டுக்காரனிடம் ஒப்படைத்து விடுவார். சந்தேகமே இல்லை. இவர் பேச்சிலும் பார்வையிலும் பணக்காரத்தனம் தான் தெரிகிறதே ஒழிய கருணை கடுகளவும் கிடையாது. அவளது செல்லக்குட்டியை அவள் யாரிடமும் ஒப்படைக்கப் போவதில்லை. அதன் கடைசி மூச்சு வரை அவளே காப்பாற்றப் போகிறாள். வீட்டை பார்க்கணுமா? அத்தை நினைவூட்டினாள். ஓங்கி குறைத்த நாயை தாண்டி கொண்டு அவர்கள் உள்ளே புகுந்தனர். மாட்டையும் கண்ணையும் வேணா சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த நாயை யாருக்காவது கொடுங்கோ. என் பேர பிள்ளைகள் இதை பார்த்தா நடுங்கி போயிடுவாங்க. சாம்சனை யாருக்கும் கொடுக்கும் எண்ணம் இல்லை. அது என் நண்பன். நட்புக்கு விலையுண்டோ? சந்தியா கேட்டபோது திருச்சிக்காரர் முகம் இறுகியது. நீங்கள் வாத்தியார் வேலை பார்க்குறீங்க. உங்ககிட்ட பேசி சாத்தியப்படுமா? சொல்லிக்கொண்டே வீட்டை கண்களால் ஆராய்ந்தார். அது பழைய காலத்து பாணியில் கட்டப்பட்ட வீடு. வாயிலில் பெரிய வராந்தா, உள்ளே ஒரு ஹால், அதை ஒட்டி எதிரெதிராக 2 பெரும் அறைகள். அதுவரைதான் ஒட்டு கட்டிடம். அதை தாண்டி பின்பகுதிக்கு வந்தால் 4 புறமும் ஓடிய தாழ்வாரம், கூடம், சமையலறை, உக்ரான் அறை, குளியலறை இத்தியாதிகள் ஓட்டுக்கரை வேய்ந்த கட்டடம். நடுவிலை விஸ்தாரமானதொரு முற்றம். அதை திருடர்களிடமிருந்து பாதுகாக்க பலத்த இரும்பு கம்பி தடுப்பு. நடுவிலே ஒரு சிறு துளசி மாடம். கூடத்தின் நடுவே கருங்காலி மரத்தில் பளபளத்ததொரு ஊஞ்சல். ஒட்டடை தூசி எதுவுமின்றி வீடு துப்புரவாக காணப்பட்டது. சமையலறை, குளியலறை, படுக்கை அறை என்று எல்லாவற்றையும் நோட்டம் பார்த்துவிட்டு ஒரு வழியாக வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்தார் அவர். அதற்குள் பொழுது மங்கிவிட்டது. கூடத்து குழல் விளக்கை பொருத்தினாள் சந்தியா. தலைக்கு மேல் சுழன்ற மின் விசிறியையும் மெல்ல நிமிர்ந்து பார்த்து கொண்டார் திருச்சிக்காரர். வீடு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப ரிப்பேர் இருக்குது. சுவரிலே அங்கே இங்கே வெடிப்புகள் நிறைய இருக்குது. வீடு முழுவதும் சிமெண்டை அடிச்சு விட்டுருக்கார் உங்கள் அப்பா. என் மனைவிக்கு அது பிடிக்காது. மொசைக் தரை போடணும். ஓடு மாற்றி ரொம்ப நாளாகுது போல் தெரியுது. அதை பிரித்து மாற்றணும். ரிப்பேர்னு கை வச்சா 50 ரூபாய் இழுத்துக்கிட்டு போயிடும். பெருமூச்சிருந்தார் அவர். வீட்டை வாங்கின பிறகு உங்கள் இஷ்டம். என்ன செய்வீங்களோ அது உங்கள் பாடு என்று கூறிவிட்ட அத்தை வேகமாக சமையலறைக்குள் புகுந்தாள். சந்தியா ஃப்ளாஸ்கில் தனக்காக தயாரித்து கொட்டி வைத்திருந்த ஹார்லிக்ஸை ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்திருந்தாள். வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கீங்க. தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட வேண்டாமா? உபசரித்தபடி ஊஞ்சல் ஓரத்தில் வைத்தாள். நல்லா பால் விட்டு கலக்கிருக்கீங்க. சுவையாக இருக்குது. வீட்டு பசும்பால் கேட்கணுமா? குடித்ததும் ஊழ்ந்து விட்டு எழுந்தார். நான் ஊருக்கு திரும்பினதும் உங்கள் வீட்டு மருமக பிள்ளை குமரேசனை பார்த்து விலையை தீர்மானிச்சிடுவோம். அவர் கேட்ட விலைக்கு 10 ரூபாய் குறைவாகத்தான் தர்றதுன்னு முடிவு செஞ்சிட்டேன். ஏன்னா வீட்டில் ரிப்பேர் ரொம்ப இருக்குது. அதிலே கையை கடிக்க போகுது. சொல்லி கொண்டே கிளம்பினார். வாசல் வரை இருவரும் நடந்தனர். நீங்கள் சொன்ன விலைக்கு 10 ரூபாய் குறைச்சித்தான் தரப்போகிறேன். சம்மதம் தானே?
அதற்காக கேட்டபடி திருச்சிக்காரர் தமது காரின் கதவை திறந்தார். சார், மன்னிக்கணும், உங்களுக்கு எங்கள் அத்தான் வீண் சிரமம் கொடுத்துட்டார். நாங்கள் இந்த வீட்டை விற்கிறதாக இல்லை, நாங்களே வச்சுக்கிறதா முடிவு செய்து விட்டோம் என்று பளிச்சென்று சந்தியா பதிலளித்தாள். படார் என்ற காரின் கதவை கோபத்துடன் சாத்திய வேகத்தில் திருச்சிக்காரர் துரிதமாக கிளம்பிவிட்டார். அதிர்ந்து போன அத்தை ஜெகதா உள்ளே வந்த பின்னர் தான் வாயை திறந்தாள். சந்தியா, வீட்டை வாங்க வந்தவரை ஏன் அப்படி விரட்டின? வீட்டை விற்காட்டி உனக்கு எப்படி அம்மா கல்யாணம் செய்ய முடியும்? அத்தை, இந்த வீட்டை விற்று அந்த பணத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் தேவையில்லை. அப்பா இந்த வீட்டை கட்ட என்ன பாடுபட்டார்னு உங்களுக்கு தெரியும். இங்கே உள்ள ஒவ்வொரு கல்லும், அவர் பயிராக்கின ஒவ்வொரு செடியும் கதைகளாக எனக்கு அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறது அத்தை. இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு அப்பாவின் உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சவர்கிட்ட தான் இந்த வீட்டை ஒப்படைப்பேன். இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தா முடிகிற காரியமாமா? எனக்கு வயசாச்சு, என்னை நம்பிக்கிட்டு நீ இங்கே எப்படியாம்மா தனியாக இருப்ப? எனக்கு ஒரு துணை வேணும்னு சுயநலமாக நான் வயசு காலத்திலே உங்களை அனாதையாக விட்டுட்டு போகணும்னு என்கிறீங்களா? அக்காமார்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டாங்களே, அவங்க வீட்டிலே நானோ அப்பாவோ நீங்களோ ஒரு 10 நாள் போயிருக்க முடிஞ்சுதா? அப்படி இருக்கச்ச என்னை கட்டிக்க போகிறவன் என் அத்தையை வச்சு கடைசி வரை காப்பாற்றுவானா? எங்களோடைய ஐக்கியமாகிவிட்ட அத்தை, என் செல்லக்குட்டி, என் அருமை சாம்சன், இத்தனை பேரையும் விட்டு நான் பிரிய மாட்டேன் அத்தை, பிரியவே மாட்டேன். என்னம்மா வளர்ற? சொல்லிக்கொண்டே அருகில் வந்த அத்தையை சந்தியா இறுக்கமாக அணைத்து கொண்டாள். உண்மையை சொல்லுங்க அத்தை, இந்த வயசு காலத்திலே இந்த வீடும் நானும் இல்லாட்டா நீங்கள் எங்கே போவீங்க? அழுகையில் குலுங்கினாள். தெரியலேம்மா, எனக்கு இந்த குடும்பத்தை தவிர, இந்த வீட்டை தவிர வெளி உலகமே தெரியாதே. நான் என்ன செய்வனோ தெரியாது. ஜெகதாவும் துயரத்தை தாழ முடியாது விசுமினாள்.